வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிற சம் பாருங்கள். சம் படிக்கிறேன் பாருங்கள். A number when decreased by 20% gives 80. Find the number அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர் ஓகேங்களா, எக்ஸ்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஓகேங்களா, என் நம்பர் when decreased by 20%, 20% அதை வந்து கழிக்கிறாங்க ஓகேங்களா. 20% கழிச்சாங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 80ன்னு சொல்கிறாங்க. அப்போ 20%னா 100ல் 20னா 80 தானே. ஸோ அப்போது நமக்கு 80/100ன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்படி பண்ணால் ஓகேங்களா, கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 20% கழிச்சா என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 80ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அந்த 80 இங்கே போட்டுக்கணும் ஓகேங்களா. இப்போது இந்த சைடில் பாருங்கள், ரெண்டு சைடும் 80 கேன்சல் ஆகிடும். இந்த 100 இந்த சைடு போச்சுன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர்லேருந்து 20% கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 80. ஸோ ஓகே, இந்த நம்பர் தான் கேட்டிருக்காங்க, அந்த நம்பர் தான் 100 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கொஷின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா. இது வந்து ஒரு ரயில்வே NTPCயில் கேட்ட சம். இந்த மாதிரி சம்லாம் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் டிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.